ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நாடும் மாநிலமும் பயன்பெற தான் எந்நாளும் உழைப்பேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மக்களின் வாழ்த்துகள் அடங்கிய வீடியோ ஒன்றையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு இதே நாளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தற்போது 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. திமுக ஆட்சி 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. திமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி என குறிப்பிட்டு மக்களின் பேட்டிகளையும் இணைத்துள்ளார். இந்த 3 ஆண்டு காலத்துல நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னன்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்கள்ல இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு, உளப்பூர்வமான வாழ்த்து. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களின் வாழ்த்தும் புன்னகை முகங்களும் இன்னும் உழைக்க தூண்டுவதாக தெரிவித்துள்ளார். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற எந்நாளும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். 3 வருஷம் ஆச்சு, சூப்பரா இருந்தது. இந்த 3 வருஷம் ஆட்சி நல்லா இருக்குது. 3 வருஷம் ஆட்சியும் நல்லா இருந்தது, ஒரு பெஸ்ட் ஆச்சு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.